Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நம்ம போகக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்கிற 40வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா டெல்லி வர்ஸ் லக்னோ, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் லக்னோல தாங்க நடக்கிறதுக்கு. ஸோ லக்னோ டீமோட ஹோம் பிட்ச்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த லக்னோவோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனு, பர்டிகுலரா சேஸ் பண்ற டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இந்த வெனு ஈஸியா அவங்களால சேஸ் பண்ணி வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெனுல ஸ்டார்டிங் இன்சைல் ரேஞ்சில் போத் இன்னிங்ஸுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டாமினேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் நல்லா கொஞ்சம் ஸ்கோர் பண்றாங்க. ஒரு 10 ஓவருக்கு அப்புறமா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் லைட்லி சப்போர்ட்டிங் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கிடையாது, கொஞ்சம் சப்போர்ட்டிங் வந்து பண்ணுது ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும். பட் இந்த வெனுல இந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட 4 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த 4 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. மற்ற 3 மேட்சஸ்லயுமே செகண்டா பேட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்லயுமே 200+ மேல ஸ்கோர் அடிச்சதுனால தான் அவங்களால வின் பண்ண முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஒரு 200+ மேல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்டா சேஸ் பண்ற டீமால கூட வின் பண்றது ரொம்பவே சிரமமா போயிடும். இதுல 170 to 180 இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் சொல்லிட்டாங்கன்னா ஈஸியா செகண்டா பேட் பண்ற டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்க, மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம XL11 ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வெட் கோட் FGT பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆப்பை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல XL11 ஆப் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்திருக்கும். லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம், ஹெட் டு ஹெட் ஃபேண்டசியும் இந்த ஆப்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்க பிக் பண்ணி இதுல வந்து மணி வந்து வின் பண்ணலாம். 11 பேருக்கு டீமை கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும் அவசியமும் கிடையாது. நீங்க பிக் பண்ண போறது ஒரே ஒரு பிளேயர். உங்க ஆப்பனண்ட்டும் ஒரே ஒரு பிளேயர் தான் பிக் பண்ணிருப்பாரு. அவர் யாரை பிக் பண்ணிருக்காங்க மட்டும் உங்களால பாத்துக்க முடியும். அதுக்கு தகுந்தாக்க நீங்க ஒரு பிளேயரை பிக் பண்ண ஈஸியா வின் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம XL11 ஆப்ல வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDS பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST பிடிப்பது கிடையாது. 100% TDS அண்ட் GST ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க. 30 செகண்ட்ல உங்களால அமௌண்ட் வந்து வித்ட்ராலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்தது வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவரால 20 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 9 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 11 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 169, ஹையஸ்ட் ஸ்கோர் KKR 235, லோவஸ்ட் ஸ்கோர் லக்னோ 108 ரன். அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. இப்ப அடுத்ததா ரீசன்ட் ரெக்கார்ட், இந்த வெனுல லாஸ்ட் 5 T20ல அவங்க பிளே பண்ண வயசுல பார்க்கும்போது 191 ரன்ங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 51 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர் 2 பேருமே விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பட் இந்த ரீசன்ட் வயசுல நடந்த மேட்ச்ல பார்க்கும்போது ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் அதிகபட்ச விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த ஹெட்வுட பொறுத்த வரைக்கும் ஓவராலா லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 6 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இந்த 6 மேட்சஸ்ல 2 பேருமே ஈக்குவல் டஃப் தான் வந்து கொடுத்திருக்காங்க. 6ல 3க்கு 3 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ 2 டீமுக்கு பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வெனுல அவங்க பிளே பண்ண மேட்சஸ்ல, அதாவது இந்த சீரீஸ்ல பிளே பண்ண மேட்சஸ்ல என்னென்ன ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, எவ்வளவு விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் 171 டார்கெட்டா வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண லக்னோ, அதை செகண்டா பேட் பண்ண பஞ்சாப் 178 ரன் அடிச்சு மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. இதுல போத் இன்னிங்ஸ் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 9 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிச்சு. அந்த 9 விக்கெட்ல ஃபாஸ்ட் பவுலர் 5 விக்கெட்டும் ஸ்பின்னர் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி
எடுத்திருக்காங்க. செகண்ட் மேட்ச் சேம் லக்னோ அண்ட் மும்பைல லக்னோ 203 டார்கெட் வச்சு 8 விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. அது மும்பை 191 ரன் தான் அடிக்க முடிஞ்சது, அவங்களால 20 ஓவருமே முடிஞ்சு 5 விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர் போத் இன்னிங்ஸும் சேர்த்து 10 விக்கெட்டும் ஸ்பின்னர் போத் இன்னிங்ஸ் சேர்த்து 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. மூணாவது மேட்ச் ஜிடி 180 டார்கெட் பிக்ஸ் பண்ணாங்க, 6 விக்கெட் இழந்து. அது லக்னோ கிட்டத்தட்ட 4 விக்கெட் இழப்புல 186 ரன் அடிச்சு மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர் போத் இன்னிங்ஸ்லயுமே 5 விக்கெட்டும் ஸ்பின்னர் போத் இன்னிங்ஸ்லயுமே 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நாலாவது மேட்ச்ல லக்னோ 166 டார்கெட் பிக்ஸ் பண்ணாங்க, 7 விக்கெட் வந்து இழந்து. அதுல சென்னை 168 ரன் ஈஸியா அடிச்சு மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க, 5 விக்கெட் மட்டும் தான் அவங்க இழந்திருந்தாங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர் போத் இன்னிங்ஸ்லயுமே 5 விக்கெட், ஸ்பின்னர் போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து கிட்டத்தட்ட 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. முதல் 2 மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு இருந்த சப்போர்ட்டிங் அடுத்த 2 மேட்ச்ல சேம் அப்படியே கொஞ்சம் கம்மியாகி வந்திருக்கு. ஸ்பின்னர் முதல் 2 மேட்ச் கொஞ்சம் கம்மியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, பட் கடைசியா 2 மேட்ச்லயுமே விக்கெட்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும். நான் ஏன் இந்த ரிப்போர்ட் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு மேட்ச் நடக்குது 2-3 பிச்சஸ் வச்சிருப்பாங்க, அதுல எந்த பிச் நடக்குது. ஸோ 4 மேட்ச் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்த பிச்சா, 2வது மேட்சா, 3வது மேட்சா, 4வது மேட்சா, அவங்க அதுல சொல்லுவாங்க இந்த பிச் இந்த மேட்ச்ல வந்து இத்தனாவது மேட்ச் வந்து இந்த பிட்ச்ல வந்து ஆல்ரெடி பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு. சோ அப்ப 4வது மேட்ச்னா பவுலருக்கு எந்த மாதிரி விக்கெட் கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் மேட்ச்னா பவுலருக்கு எந்த மாதிரி விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்ததான் 2 டீம் கூட ப்ராப்பர் 11ஸ்ல யார் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இம்பேக்ட் பிளேயர்ஸ் வந்து 12 பேர். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளிஸ் இந்த மேட்ச் பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அபிஷேக் பூரல், கருண் நாயர், KL ராகுல், விக்கெட் கீப்பர், அக்சர் பட்டேல், ட்ரெசன் ஷப், அஸ்தோஷ் சர்மா, யுவராஜ் நிகாம், மிச்சல் ஸ்டார், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா. ஸோ இதுதான் டெல்லியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு, குல்தீப் யாதவ் 4 ஓவர், முகேஷ் குமார் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அக்சர் பட்டேல் கூட மோஸ்ட் ப்ராபபிலி 2 இருந்து ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்கிறத யுவராஜ் நிகாம் அண்ட் மோஹித் சர்மா இவங்க வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத லக்னோவோட ப்ராப்பர் 12 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் மாக்ரம், மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ஷதுல் தாக்கூர், பிரின்ஸ் யாதவ், ஆவேஸ் கான், திக்பீர் சிங், ரவி பிஷ்னாய். ஸோ இதுதான் லக்னோவோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல 90% இந்த 5 பிளேயருமே ஒரு 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இதுல யாராச்சும் ஒரு பவுலர் ரொம்ப அடி வாங்கிட்டாரு, ஓவர்ஸ் ரொம்ப ஸ்கோர் அதிகமா கொடுத்துட்டாரு அப்படின்னா அவரோட 1 ஓவர்ல 2 ஓவர் கம்மி பண்ணி ஆடம் மார்க்ரமுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் ஆன 2 மேட்சஸ்லுமே ஆடம் மார்க்ரம் பவுல் பண்ணி விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காரு. இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஸ்பின்னர்லயோ இல்ல ஃபாஸ்ட் பவுலர் யாராச்சும் ஒரு தவிர்த்து கூட மயங்க் யாதவ உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். இப்போ 2 டீமும் கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இதுல லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்கம், மிச்சல் மார்ஸ் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்க. ஹியூஜ் ஸ்கோர் அடிச்சு ட்ரீம் டீம் எல்லா மேட்சுமே ட்ரீம் டீம் வந்துடுறாங்க. இதுல கூட 2 மேட்ச் மட்டும் அவங்க ட்ரீம் டீம்ல வரல, எல்லா மேட்சுமே ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க. இதுல நிக்கோலஸ் பூரன் வரையுமே சேம் இந்த 3 பேருமே எல்லா மேட்ச்லயும் ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. 1 or 2 மேட்சஸ்ல மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வரல. அதுலயும் இந்த வெனுல பிளே பண்ண எல்லா மேட்சஸ்லயுமே ட்ரீம் டீம்லயும் வந்து வந்திருக்காங்க. இது இந்த 3 பிளேயர்ல அட்வான்டேஜ் உள்ள பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம் மார்க்ரம் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, 11ஸ்ல இருக்காரு, டைரக்ட் 11ஸ்லயே இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்சைஸா யாராச்சும் ஓவர் அதிகமா கொடுத்துட்டாங்க ஸ்கோர்ஸ் அப்படின்னா அவரோட 1 ஓவரையும் இவர் வந்து பவுல் பண்றாரு. அதெல்லாம் ஒரு பிளஸ்ஸா இருக்கு. பேட்டிங்ல இருக்கு ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நம்ம தான் சொதப்பல், அதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே பேக் டு ஃபார்ம் அவ்வளவு சூப்பரா வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் பேட்டிங்ல இருந்து மட்டும். அண்ட் ஃபீல்டிங் மூலமா மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேட்சஸ் வந்து பிடிச்சிடுறாரு. ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறாருன்னா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் பவுல் பண்றாரு. அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பவுல் பண்ணுவாரா இந்த மேட்ச் அப்படின்னு. பட் டிஃப்ரெண்ட் பிச்ல வந்து ட்ரை பண்ண மேட்ச் வந்து கொடுக்குறாங்க. அது நல்லாவே ஒரு சூட்டபிளா இருக்கு. இந்த மேட்ச்க்கு ஒருத்தர் ஸ்கோர் அதிகமா போயிட்டு இருக்காங்க, டிஃப்ரெண்ட்ல ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படின்னு எடுத்துருவாரு. ஸோ நம்ம இந்த விக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணவே வேணாம். பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் மூலியமா மட்டும் கிட்டத்தட்ட இவருக்கு வந்து ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆடம் மார்க்ரமுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம்
ஸ்லோப்ல இதை பண்ணுவாரு, நிப்பாரு, அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. பட் ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறதுல கொஞ்சம் விக்கெட் வந்துட்டாருன்னா கொஞ்சம் ரிஸ்கா தான் போயிடும். அதர்வைஸ் இந்த மேட்ச் ஐடம் மக்கள் கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புள்ள பிளேயரா வந்து போறோம். ஒன்னா ஸ்மாலுக்கு கேப்டன்ஷிப் ஒருத்தவன் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த 2 பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது மிச்சில் மார்ஸ், நிக்கோலஸ் புரான் போது நிக்கோலஸ் புரானுக்கும் இருக்கிற அட்வான்டேஜ் மிச்சில் மார்ஸுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிச்சில் மார்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா வந்து வெளியே போயிடுறாரு. சோ ஆயுஷ் பதோனி அவருக்கு போல இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு. சோ இப்படி சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா மிச்சில் மார்ஸ் வெளியே போயிட்டு ரவி பிஸ்னாய் உள்ள வராரு. சோ நிறைய சேஞ்ச் பண்றாங்க. சம்டைம் ஆயுஷ் பதோனியை கூட இம்பாக்ட் பிளேயரை வெளியே உட்கார வைக்கிறாங்க, மிச்சில் மார்ஸ் உள்ள விட்டு. சோ நிறைய சேஞ்ச் நடக்குது. கம்பல்சரி மிச்சில் மார்ஸா ஆயுஷ் பதோனியான்னு தெரிய மாட்டேங்குது. சோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்றாங்க. இல்ல பேட்டிங்ல இம்பாக்ட் பிளேயரா சேஞ்ச் கொண்டு போயிடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது மிச்சில் மார்ஸ் அந்த ஃபீல்டிங் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட்டா இருக்கு. ஒன்லி பேட்டிங்ல இருந்து மட்டும் ஸ்கோர்ஸ் பண்ணணும். மிச்சில் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் எதுல வீக்கா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர், நல்லா லைன் அண்ட் லென்த்ல வேகத்துல போடக்கூடிய பவுலர், பவுன்சர்ஸ் போடக்கூடிய பவுலர் விக்கெட் இழக்கிறாரு. ஆப்போனன்ட் டீம்ல டெல்லியில இருக்கக்கூடிய ஒரே பவுலர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முகேஷ் குமார், மகேஷ் சர்மா எல்லாமே லைன்ல இருந்து நல்லா போடுவாங்க. அந்த வேகத்துல கரெக்டா அந்த பிச்சுக்கு தகுந்தாக்க அந்த பேட்ஸ்மேன் தகுந்தாக்க பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு மிச்சில் ஸ்டார்க் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் பவர் பிளேலயே மிச்சில் ஸ்டார்க்குக்கும் மிச்சில் மார்ஸுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஸ்டேபிளா நின்னுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா மிச்சில் மார்ஸ் ஒரு 45ல இருந்து ஒரு 50 ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல மிச்சில் ஸ்டார்க்கிட்ட வந்து அவர் சிக்கிட்டாரு அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20 ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். நிக்கோலஸ் பூரான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்றாரு, லாங்கா ஃபீல்டிங் கிடைக்குது. ஒரு மேட்ச்க்கு மேட்ச் 1 or 2 கேச்சஸ் வந்து பிடிச்சிடுறாரு. பேட்டிங்லயும் வந்து ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க, டாப் 3 பேர்ல யாரை பிக் பண்றது இல்லைன்னு சோ ஆடம் மார்க்கம் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர் தான். பேலன்ஸுக்கு 2 பேர்ல மிச்சில் மார்ஸா நிக்கோலஸ் புரான் போது நிக்கோலஸ் புரான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு மிச்சில் மார்ஸா கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா ஃபீல்டிங் மூலமா கிட்டத்தட்ட ஒரு ++ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருது. பேட்டிங் யாரும் வரதுக்கு மாட்டியே. பேட்டிங்ல நீங்க ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பாலரா இருந்தாலும் சரி, நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லார் பாலையும் அடிப்பேன் அப்படிங்கிற நினைச்சு அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். குயிக் ஃபயர் நாக்ல ஒரு 100 ஸ்கோர் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு பவர் ஹிட்டிங் உள்ள ஒரு பிளேயரா வந்திருக்காரு. சோ அப்படி இருக்க பத்தில இந்த மேட்ச் இந்த வெனுல அவர் வச்சிருக்க ரெக்கார்ட் செஸ்ல பார்க்கும்போது நான் பர்டிகுலரா 50+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒன்னா ஸ்மால் லீக் ஐடம் மார்க்கம் கேப்டன்ஷிப் கொடுத்தீங்கன்னா நிக்கோலஸ் புரான் வைஸ் கேப்டன் கொடுத்துங்க. நிக்கோலஸ் புரான் கேப்டன் இல்ல ஐடம் மார்க்கம் வைஸ் கேப்டன், இந்த மாதிரி காம்பினேஷன்ல போறது ரொம்ப சேஃபான பிக்கா வந்து இருக்கும். ரிஷப் பண்ட் விளையாண்ட மேட்ச்ல ஒரு மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு, மற்ற மேட்ச்ல பெருசா விக்கெட் கீப்பிங் பண்றாரு. இருந்தாலும் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியல. பேட்டிங்ல ரொம்ப ரொம்ப சொதப்புறாரு. அவரோட ஃபேவரட் ஷாட் அடிக்கும் போதெல்லாம் விக்கெட் தெரிஞ்சுட்டாரு. இந்த பேட்ஸ்மேன் இப்படிதான் பண்ணுவார், நம்ம இந்த மாதிரி தான் பந்து போன பவுலர் தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்து பவுலர் சொல்லுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரிட்டர்னா சொதப்பினால இந்த மேட்ச் கொஞ்சம் நம்ம ஸ்கோர் கொண்டு போய் ஆகணுங்கிற மைண்ட்ல வரலாம். நான் வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ரிஷப் பந்த பொறுத்த வரைக்கும். ஆயுஷ் பதோனியை வந்து எப்ப பிக் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து ஒரு 13 ஓவருக்குள்ள, நீவன் 12 ஓவருக்குள்ள டாப் 3 விக்கெட்ஸ், அதாவது டாப் 4 பேர்ல ஒரு 2ல இருந்து 3 விக்கெட்ஸ் ஏர்ல விழுந்துருச்சு அப்படின்னா மட்டும் அதுல ஆயுஷ் பதோனி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பார். இப்ப நீங்க டீம் மேக் பண்றீங்க அப்படின்னா டாப்ல இருக்க 4 பிளேயர்ல ஒரு 2ல இருந்து 3 விக்கெட் வந்து ஏற்கனவே விழுந்துருவாங்க. 12 ஓவருக்குள்ள விக்கெட் வந்து விழுந்துருவாங்க அப்படின்னா மட்டும், அப்படி நீங்க டீம் கிரியேட் பண்ணா மட்டும் அதுல ஆயுஷ் பதோனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் 15 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவும் நினைச்சீங்கன்னா ஆயுஷ் பதோனி கன்சல்ட் பண்ணாதீங்க. டேவிட் மில்லர் தான் அதுல வந்து டாப் ஆர்டருக்கு வருவாரு ஆயுஷ் பதோனிக்கு முன்னாடி. சோ அப்ப நீங்க டீமை மேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 12 ஓவருக்குள்ளார விக்கெட்ஸ் வந்து இழந்துருவாங்க. சோ அந்த அளவுக்கு ஆப்போனன்ட் டீம்ல டஃப் பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது டெல்லிக்கு ஃபேவரா டீம் மேக் பண்ணி அப்படின்னா அதுல ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர் 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இல்ல ஒரு நியூட்ரல் டீமை தான் மேக் பண்றேன், 4 பேட்ஸ்மேனுமே ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு 3 விக்கெட் விழுவும் அப்படின்னு நினைச்சு நீங்க மேக் பண்ணீங்கன்னா அதுல ஆயுஷ் பதோனி சேஃபான பிக்கா இருக்க மாட்டாரு. டேவிட் மில்லருக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பர்டிகுலரா டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றதுனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அப்துல் சமாத் 50-50 ஆப்ஷன். என்னடா அப்துல் சமாத் 50-50 ஆப்ஷன் அப்படின்ட்டு யோசிக்க வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயுஷ் பதோனிக்கு என்ன சொன்னோம் அதே தான். டெல்லிக்கு ஃபேவரா டீம் போடுறீங்க, லக்னோ டோட்டலி ஃபிளாப் அப்படின்னு டீமை போட்டா மட்டும் அதுல அப்துல் சமாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் அவரை கன்சிடர் நீங்க பண்ண தேவையில்லை. சதுல் தாக்கூர் விளையாடுற எல்லா மேட்சஸ்லயுமே அவர் பந்து போட்டு அடிச்சு போற ஸ்கோரோட அவர் வைடு போட்டு கிடைக்கிற ஸ்கோர் அதிகமா இருக்கு.
ஏன்னா அந்த அளவுக்கு வைடு போடுறாரு. ஏன் இந்த அளவுக்கு அவருக்கு வைடு போறாரு, அடிச்சிருவாங்களோ இதாயிருவாங்களோ பதத்துல வைடு போறாரா, இல்ல பால் கிரிப் பண்ண முடியாம அது பாட்டு போதா அப்படிங்கிறத தெரியல. பட் மேட்சுக்கு மேட்ச் ஸ்கோரோட இவர் கொடுக்குற வைடு தான் வந்து அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும் போது ஆனா பட் இவர் தான் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்தவர், இப்ப ரொம்ப சொதப்புறாரு. இந்த மேட்ச் சேம் இதே லைனப்ஸ் தான் போவாங்க. ஏன்னா சர்துல் தாக்கூரை வெளியே எடுக்க முடியாது, எப்ப வேணாலும் முக்கியமான டைம்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. பட் விக்கெட் என்னதான் கிடைச்சாலும் அவர் கொடுக்குற எக்ஸல் ஸ்கோர்ஸ் எக்கனாமிக்கா பவுல் பண்ணாதெல்லாம் மைனஸ்ல வந்து போயிருது. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அந்த ஒண்ணுங்கிறது 2 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். பெரிய அளவுக்கு அவர் விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிரின்ஸ் யாதவ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பவுலர்னு சொல்லாங்க. ஒரு மேட்ச் பிளே பண்ணாரு, ரொம்ப சூப்பரான முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் பெருசா ஒரு விக்கெட் வந்து கிடைக்கல. பட் லக்னோல இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு பிரின்ஸ் யாதவ பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர், கிட்டத்தட்ட ஒரு 10% இருந்து 15% வந்து அவர் பிக் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது அவர் நீங்க பிக் பண்றீங்க, ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா அவர் எடுக்கக்கூடிய அந்த 50-60+ ஃபேண்டசி பாயிண்ட் உங்க டாப் பொசிஷனுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு முக்கியமான பிளேயர்ஸா வந்து இருப்பாரு பிரின்ஸ் யாதவ பொறுத்த வரைக்கும். ஆவேஸ் கான் அவருக்கு விக்கெட் பெருசா கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கலாலும் பரவாயில்ல, அவர் டீம்ல வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா டெத் ஓவர் பவுலர், ஒவ்வொரு முக்கியமான தருணத்திலையும் பொசிஷன் தானா நான் வந்து பவுல் பண்றேன்னு ஏத்துக்கிட்டு இல்ல கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு அதுக்கு தகுந்தாக்குள்ள பவுல் பண்றாருங்க. பேட்ஸ்மேன் கடைசி ஓவர்ல 10 ரன் அடிச்சா போது மேட்சை வின் பண்ணிடலாம் நினைக்கிற டைம்ல நான் இருக்க வரைக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாக்குள்ள பந்து போட்டு பெருசா ஸ்கோர் கிடைக்காம சோர் அடிக்க விடாம நிறைய எக்கனாமிக்கலா வந்து பவுல் பண்ணிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு ட்ரீம் லெவல்ல சேஞ்ச் பண்ணிக்க பாயிண்ட்ஸ்ல வச்சு பார்க்கும்போது 35+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட். சோ அப்படி இருக்கும்போது அதுல எக்கனாமிக்கலா பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது அதுல ஒரு 6+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோ. கிட்டத்தட்ட இவர்கிட்ட மட்டும் ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு விக்கெட் எடுக்கிறது மூலமாவே அவருக்கு வந்து கிடைச்சிருது. சோ அப்படி இருக்கும்போது ஆவேஸ் கான் இந்த மேட்ச் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பிளேயரை நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல ஆவேஸ் கான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. திக்வீர் சிங் இந்த வெனுல நல்ல விக்கெட் எடுத்த ஒரு பிளேயர் வந்திருக்காருங்க திக்வேர் சிங். சோ திக்வேர் சிங்கை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஃபீல்டிங்க கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா திக்வேர் சிங் 2 விக்கெட் 3 விக்கெட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ரவி பிஸ்னாய் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் இந்த மாதிரி தாங்க அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் நம்ம ரவி பிஸ்னாய் இருந்து எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா டெல்லியில பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளிஸ் இந்த மேட்ச் பிளே பண்ணாரு அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. பர்டிகுலரா செகண்ட் ஆஃப் பேட் பண்றாரு அப்படின்னா ஃபேப் டு பிளிஸ் சொன்னார் ஸ்மால் லீக் கூட நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அதாவது கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க 10ல 5 டீம் ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னா ஒரு 20ல இருந்து 25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க போத் ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு, பெருசா அவருக்கு ஃபீல்டிங்ல நிக்க வைப்பாங்களான்னு தெரியல. இன்ஜுரியில இருந்து வந்தாரு அப்படின்னா இம்பாக்ட் பேர் கூட உள்ள கொண்டு வரலாம், இல்ல டைரக்ட் 11ஸ்ல கொண்டு வந்தாலும் இப்பதான் இன்ஜுரியில இருந்து வந்த காரணத்தினால பெரிய ஹிட்டிங் மாதிரி நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட்ல தான் பிளே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கனால செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது டார்கெட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், கரெக்டான ஒரு விக்கெட் இழக்காம கரெக்டான பொசிஷன் வந்து ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளே பண்ணிடுவாரு. அதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாரு ஃபேப் டு பிளிஸை பொறுத்த வரைக்கும். இதுல அபிஷேக் பூரல், கருணாயன் 2 பேருமே சிங்கிள் ஆப்ஷன்ல கூட பிளேயர். இதுல இன்னொரு மைனஸ் என்ன அபிஷேக் பூரல் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து வெளியே போயிடுறாருங்க. அது பெரிய மைனஸா இருக்கு அபிஷேக் பூரலுக்கு. பட் விளையாண்ட எல்லா மேட்ச்லயும் ரீசனா இந்த 4 மேட்ச் 5 மேட்ச்லாம் பாருங்க ட்ரீம் டீம் எல்லா மேட்ச்லயும் வந்திருக்காரு. குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்றாரு, மொத பால் வந்து அடிச்சு தான் ஆடுறாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல அபிஷேக் பூரல் இந்த மேட்ச் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அதே செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாரா நீங்க அவர் 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். கருணாயர், அபிஷேக் பூரல் இம்பாக்ட் பிளேயரா வெளியே போயிறாரு. ஃபீல்டிங் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவருக்கு வந்து கிடைக்காது. பேட்டிங்ல மினிமம் 30+ ரன் அடிச்சா தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். அது அவருக்கு வந்து பெரிய மைனஸா இருக்கு, ரிஸ்கா போயிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் கருணாயர் டைரக்ட் 11ஸ்ல இருக்கிறதுனால கருணாயரை நீங்க போத் இன்னிங்ஸ்ல இப்ப வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். 5% பிளேயர் தான். ஃபார்ம் வைஸ் ரொம்ப சூப்பரான ஃபார்ம் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரெக்கார்ட்லாம் உங்களுக்கு எடுத்து பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் நாக் வந்து பிளே பண்ணிருக்காரு. 3 மேட்ச் இந்த சீரீஸ்ல பிளே பண்ணிருக்காரு. ஒரு மேட்ச் மட்டும் தான் ரன் அவுட், பேலன்ஸ் இருக்கு. 2 மேட்சும் பிளே பண்ண மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது கருணாயர் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த வெனுவோட ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது 35ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரையும் கிடைக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் கருணாயரை பொறுத்த வரைக்கும். கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் கேச்சஸ் மூலியமா 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படிங்கும்போது அவர்கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஒரு 25+ ஸ்கோர் அடிச்சாவே அவர் ட்ரீம் டீம்ல வந்துட முடியும். பட் இந்த மேட்ச் கண்டிப்பா கேஎல் ராகுல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஏன்னா அவர் வர டவுன் செகண்ட் டவுன் வராரு. அவர் வர டவுனுக்கு பவுலர்ஸுக்கு பெரிய இன்டென்ட் கிடைக்காது. பேட்ஸ்மேன் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க அந்த பின்னூல. அப்படி இருக்கும்போது கேஎல் ராகுல் இந்த மேட்ச் நான் பர்டிகுலரா ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அக்சர் பட்டேலுக்கு பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. மேட்சுக்கு ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுக்கிறாரு. இந்த வெனுவல ஸ்பின்னருக்கும் பெருசா விக்கெட்டும் இல்ல. அது இல்லாம ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க, ரைட் ஹேண்டர்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அக்சர் பட்டேல் இருந்து அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். கம்பல்சரி விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும். ட்ரெஸ்டன் ஸ்டப். சோ இதுல ஃபேப் டு பிளிஸ் இல்ல, அபிஷேக் பூரல் கருணாயர் இன்னைக்கு ஓபன் பண்றாங்க, கேஎல் ராகுல் 1 டவுன். சோ இப்படி வராங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரெஸ்டன் ஸ்டப் வரையுமே பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ஃபேப் டு பிளிஸ் ப்ளே பண்றாரு அப்படின்னா ட்ரெஸ்டன் ஸ்டப் பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. அப்படியே வந்தாலும் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ட்ரெஸ்டன் ஸ்டெப் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. யாருக்கு பால இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா சோ நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படிங்கும் போது கருணாயர் அபிஷேக் பூரல் இவங்க 2 பேருக்கு பதில நீங்க யாரை பிக் பண்றீங்களோ அவருக்கு பதில கூட நீங்க ட்ரெஸ்டன் ஸ்டெப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன் அக்சர் பட்டேலுக்கு பதிலா நீங்க ட்ரெஸ்டன் ஸ்டெப் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அஸ்தோஷ் சர்மா சேம் அப்துல் சமாத் என்ன சொன்னா அதே ஆப்ஷன் தான் அஸ்தோஷ் சர்மாவுக்கும். டாப் ஆர்டர் டெல்லி, அதாவது டோட்டலாவே டெல்லி டீம் இந்த மேட்ச் கிளாப்ஸ் வின் பண்ண மாட்டாங்க நினைச்சீங்கன்னா மட்டும்தான் அஸ்தோஷ் சர்மா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஏன்னா டாப் ஆர்டர் டீம் கொலாப்ஸ் ஆகிற டைம்ல அஸ்தோஷ் சர்மா வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. பட் வின் பண்ணுமான்னு டவுட் தான். டாப் ஆர்டர் ஏரியா டீம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா வின் பண்ண டவுட். அதுல அஸ்தோஷ் சர்மா இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இல்ல டெல்லி இப்ப இருக்க ஃபார்ம்லயே தான் இந்த மேட்ச் வந்து பிளே பண்ணுவாங்க அப்படின்னா அஸ்தோஷ் சர்மா நீங்க பிக் பண்ணவே தேவையில்லை. அவரை தவிர்த்துட்டு நீங்க வேற பிளேயரை ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். யுவராஜ் நிகாம் லெக் பிரேக் பவுலர், ரொம்ப சூப்பரா பவுல் பண்றாரு. மேட்ச் எல்லாத்துமே நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு யுவராஜ் நிகாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சொதப்பிடா சொல்லணும். அடி பிரிச்சிட்டாங்க அவர் ஓவரை. ஸ்கோர் பயங்கரமா பெருசா விக்கெட் வந்து கிடைக்கல. பட் இந்த மேட்ச் டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆகுற வாய்ப்புகள் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மிச்சல் ஸ்டார்க் எப்ப வேணா பேக் டு ஃபார்ம் வருவாரு அப்படின்னு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும். முகேஷ் குமார் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவுக்கு அவரோட விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் குல்தீப் யாதவ் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமா கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்ணும்போது குல்தீப் யாதவ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். முகேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா இந்த மேட்ச்ல எதுலையுமே பெருசா விக்கெட்டே கிடைக்கல. ஃபீல்டிங் நல்லா பண்றாரு, பவுலிங் கட்டா போறாரு. பெரிய மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் அதிகமா கொடுக்கறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம் மோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்ப இந்த 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபேப் டு பிளிஸ் இருந்தார் அப்படின்னா ஃபேப் டு பிளிஸ் 1, கருண் நாயர் 2, கேஎல் ராகுல் 3, ட்ரெஸ்டன் ஸ்டப் இல்ல அபிஷேக் பூரல். அப்படி இல்லைன்னா அக்சர் பட்டேல் அல்லது ட்ரெஸ்டன் ஸ்டப் 2 பேர்ல எனி ஒன் பிளேயரை நீங்க 4th பிளேயர் ட்ரை பண்ணிக்கலாம். மிச்சல் ஸ்டார்க் 5, குல்தீப் யாதவ் 6, யுவராஜ் 7 இப்படி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. அதே லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம் 1, நிக்கோலஸ் புரான் 2, பிரின்ஸ் யாதவ் 3, திக்வீர் சிங் 4 அண்ட் மிச்சல் மாஸ், ஆயுஷ் பதோனி 2 பேர்ல யூனியன் பிளேயர் 5வது பிளேயர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவேஸ் கான் அல்லது சதுல் தாக்கூர் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் 6வது பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டீம்ல ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சோ லக்னோக்கு ஃபேவரா போயிட்டீங்க அப்படின்னாவே ஆடம் மார்க்ரம் கேப்டன், நிக்கோலஸ் புரான் வைஸ் கேப்டன் தான் இருப்பாரு. ஸ்மால் லீக்ல சேஃபா ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா போறீங்க அப்படிங்கும்போது ஆவேஸ் கான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சூப்பரான பிளேயரா வந்திருப்பாரு. இந்த மேட்ச் ரிஷப் வந்து கூட நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதர்வைஸ் மிச்சில் மாஸ் அவரு கூட ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல கேஎல் ராகுல் ரொம்ப பெஸ்டான பிளேயர் இருப்பாரு கேப்டன் ஸ்குவாட்க்கு. அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ற பட்சத்துல மிச்சல் ஸ்டார்க் ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேப் டு பிளேஸ் இந்த மேட்ச் இருந்தாருன்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கருண் நாயர் அவரும் ஒரு கேப்டன் ஸ்குவாட் ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.